டேய், உங்க திராவிட மாடலை விட இந்த குஜராத் மாடல் உயர்ந்தது மட்டும் இல்ல, ரொம்ப பழமையானது. இந்த வரலாறை அப்படி ஒரு புதிய கோணத்துல அணுகிறாரு. ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. அது ஒரு ரொம்ப நாசூக்கா, ரொம்ப சட்டிலா அதை வந்து மோடி செய்திருக்கிறாரு. மோடியினுடைய பேச்சில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அம்சம் என்ன அப்படின்னா, அவர் தன்னை ஒரு குஜராத்தியா பெருமையோட வெளிப்படுத்திக்கிறாரு. எப்படின்னா, இந்த பழைய பாம்பன் பாலம், இந்த 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பாம்பன் பாலம் 1914 கட்டப்பட்ட பாலம். அந்த பாலத்தை கட்டுனது ஒரு குஜராத்தி. இப்போ புதிய பாம்பன் பாலம் அந்த ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி, டெக்னாலஜி அண்ட் மாடர்னிட்டி, இந்த 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 ட்ரெடிஷன், இந்த இது காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த புதிய பாலம், இந்த பாலத்தை திறந்து வைக்கிறதுக்கு குஜராத்தியாகிய நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. இதில் 2 விஷயம் நடக்குது. ஒன்று எப்படின்னா, இந்த குஜராத் மாடல்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த குஜராத் மாடல் அது இன்னும் முற்று பெறலை. இங்கே வந்து திராவிட மாடல்ன்றாங்க. ஓகே, இப்போ இந்த திராவிட மாடலுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், இதை பற்றி பேசலை அவர், திராவிடம்ன்ற வார்த்தையை சொல்லலை. ஆனால் அந்த குஜராத் மாடலை விட திராவிட மாடல் உசந்ததுன்னு இவங்க பேசுகிறாங்க இல்லையா, அதுக்கு தான் அவர் ரொம்ப நாசூக்காக பதில் சொல்கிறாரு. டே, உங்கள் திராவிட மாடலை விட இந்த குஜராத் மாடல் உயர்ந்தது மட்டும் இல்லை, ரொம்ப பழமையானது. இந்த திராவிடத்துக்கு முன்னாடியே அங்கே குஜராத் மாடல் வந்துருச்சு. அது எங்க, அங்கே குஜராத்தில் மட்டும் இல்லை, உங்கள் திராவிடத்திலேயே வந்து குஜராத்து தான் இதை பண்ணியிருக்கு அப்படின்ற அந்த குஜராத் மாடலில் அதை பற்றிய நினைவுகளை புதுப்பிக்கிறாரு. 2வது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வழக்கமாக இந்த பாம்பன் பாலம் ஆங்கில வெள்ளைக்காரவங்க இருந்தாங்க அந்த காலத்தில் கட்டுனது அப்படின்னா, அது கட்டுனது ஒரு வெள்ளைக்காரன். நம்ம இது இப்போ முல்லைப்பெரியார் இது அணை, அதை கட்டுனது யாரு அப்படின்னா உடனே வெள்ளைக்காரரான ஒரு பென்னிக்விக் அப்படின்றான். இந்த பென்னிக்விக்ன்ற அந்த கான்செப்டை மாத்துறதுக்கு தான் நம்ம ஆளு ரஜினிகாந்த் ஒரு படமெல்லாம் எடுத்து ரொம்ப அடி வாங்கினாரு. லிங்கான்ற படமா, லிங்கான் தான் நினைக்கிறேன். அந்த படம் வாங்கி ஒரு நாட்டுப்பற்று மிக்க ஒரு சுதேசி ஒருத்தர் அணையை கட்டுறாரு அப்படி இப்படின்லாம் கதை விட்டுருப்பாப்புல. அதை மக்கள் ரசிக்கவே இல்லை. ஸோ அங்கே அது மாதிரி இங்கே என்னன்னா, வழக்கமாக வெள்ளைக்காரவங்க இப்போ இந்த பாலத்தை பற்றி அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பழைய பாம்பன் பாலத்தை கட்டுனது ஷெர்சர் ரோலிங் லிஃப்ட் பிரிட்ஜ் கம்பெனி, சிகாகோவில் இருக்கக்கூடிய கம்பெனி. அந்த கம்பெனி தான் இதை கட்டியிருக்குது, அப்படி தான் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. அதில் இந்தியாவிலேருந்து சில என்ஜினியர்ஸு அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, கான்ட்ராக்டர்ஸ் அவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இருக்குது. ரொம்ப தேடி போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குஜராத்தியினுடைய பேர் வருது. அவர் என்ன குஜராத்தி அப்படின்னா, கரோஜி குட்ஸ் அப்படின்ற குஜராத்தி ஒரு கான்ட்ராக்டராக இருந்து அந்த வேலையை செஞ்சுருக்கிறாரு அப்படின்ற பேர் வருது. ஆனால் அதை பற்றி பெரிய அளவுலலாம் அந்த ரெக்கார்ட்ஸில் இல்லை, கரோஜி குட்ஸ் அப்படின்றது. ஆனால் மோடி இதை என்கிட்ட தேடி பிடிச்சி எடுத்து பேரை அவர் அங்கே சொல்லலை, பேர் சொல்லாமல் குஜராத்தின்னு மட்டும்தான் சொல்கிறாரு. வெள்ளைக்காரர்களுக்கு செல்ல வேண்டிய அந்த பேர் அவர் வந்து இங்கே என்ன எப்படி சொல்லிடுறாரு அப்படின்னா, இந்த பாலத்தை, பாம்பன் பாலத்தை கட்டுனது குஜராத்தி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாம்பன் பாலத்தை கட்டுனது குஜராத்தி இல்லை, குஜராத்தி ஒரு கான்ட்ராக்டர், அவரும் ஒருத்தர். ஆனால் அஃபிஷியலாக இதை கட்டுனது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி தான் கட்டுது. அவங்க இங்கே லோக்கலில் இருக்கவங்கள எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி எம்ப்ளாய் பண்ணப்பட்டவங்க ஒருத்தர் இருக்காங்க. இதில் மெயினாக அந்த ஒரு பர்டிகுலர் என்ஜினியர் கான்ட்ராக்டர், அவர் கான்ட்ராக்டராக இருந்து அதை செயல்படுத்தி இருக்கிறாரு. அப்புறம் அந்த பாலம் வந்து பெருசு இல்லையா, அதில் பல பேர் இன்வால்வ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் குஜராத்தி அப்படின்னு சொன்னதில் என்ன ஆயிடுதுன்னா, வரலாறை அப்படி ஒரு புதிய கோணத்தில் அணுகிறாரு. ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. அது பழைய வரலாற்றை மாற்றி அதை மாத்திரம் அப்படின்னு சொல்லாமல்
ஒரு புதிய வரலாறை மேலே எழுதுறது. இது வந்து பலிம்சிஸ்ட் ரைட்டிங் அப்படின்ற பேர். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு லேயர் இருக்கு, அந்த லேயருக்கு மேலே அடுத்த லேயர் கொண்டு வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுறது, ஒரு புதிய பெயிண்ட். அவர் வந்து இப்போ மோடிட்ட கேட்டீங்கன்னா அவங்க வெள்ளைக்காரவங்க கட்டலை அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆனால் அதை பற்றியே பேசலை. அந்த லேயர் இருக்கு, அப்படியே இருக்கு. அதுக்கு மேலே ஒரு குஜராத் லேயர் வருது, அவுட்லைன் கொடுத்து ஒரு இந்தியர், அதாவது இந்தியர்களால் கட்டப்பட்டது. சிறப்பாக குஜராத்தியர்களுடைய பங்களிப்பு இருக்கு. குஜராத் வந்து இந்தியாவில் முக்கியமான இது இல்லையா, மாநிலம் அப்படின்றதுனால அந்த இந்திய அப்படின்றத கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த வரலாறை மீளுருவாக்கம் செய்வது, புதிய பார்வையில் திருத்தி எழுதுவது, அந்த வேலையினுடைய அதாவது அது ரொம்ப நாசூக்கா, ரொம்ப சட்டிலாக அதை வந்து மோடி செய்திருக்கிறார்.